என்னடி இது பேய் கோலம்? வந்து கோவில் திருவிழாவில கூத்தாடிட்டு வர்றேன். ஏண்டி அப்ப செத்ததும் பொண்ணை கண்டிச்சு வளர்க்காம சின்னம்மாக்காரி ஊர் சுத்த விட்டுட்டான்னு நாளைக்கு 4 பேர் என் முஞ்சில என்னடி காரி துப்புவாங்க. இல்ல சின்னம்மா, இனிமே வீட்டை விட்டு வெளியே போ, உன் காலை ஒடிச்சுறேன். போய் உள்ள. அடையா சண்டை சோறு. நீ கட்ட கட்டுக்கு 2 பொண்டாட்டியா இருக்குது, ஒண்ணு கட்டி இருக்கிறது ஒண்ணு. பட்டி மாத்திரம் கட்டிட்டு வர்றியா? எப்படா முதல்ல அடிக்க போற? மடையா வர்றா பாரா ரங்க. அவனை பார்த்து நீங்களா தெரிஞ்சுக்கிறேன்டா. அவனும் தான்டா உன்ன மாதிரியே ஜமீன்ல வேலை பார்க்கறவன். உழைச்சு சம்பாரிச்சு ஜமீன்ல எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கான் தெரியுமா? எனக்கு போய் 2 பாக்கெட் சார்மனார் வாங்கிக்கலாம். கணக்குள்ள நான் தம் அடிக்கணும். நீ அதேவா போடா. முத்தையா, அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வை. யோ ராமசாமி, நீ இங்கேயா இருக்க? போய் ஜமீன்தார் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. பெரிய ஜமீன். அந்த காலத்துல அரட்டாயிரம் போட்டு ஜவு மிட்டாய் சாப்பிட்ட காலத்துல இருந்தே தெரியாம மாமோ ஜமீன்தார் வர்றார். அவன் கடக்கா பொம்பளை குறிக்கு. அண்ணா ஜமீனா வாங்க 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 பரம்பரை வாங்க பரம்பரை வாங்க பரம்பரை 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 பரம்பரை. ஏன் புலம்புற? ஐயா நீங்க இப்படி ஏறி வருவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் முன்கூட்டி. அட அது இருக்கட்டும் ஐயா, இவன் ஏன் சும்மா நிக்கிறான்? வேலையெல்லாம் ஒழுங்கா செய்யறானா? இவன மாதிரி யாருமே வேலை பண்ண முடியாது. வாங்குற கூலிக்கு வஞ்சகம் இல்லாம வேலை செய்யறேன்னு சொல்லுங்க மாமோ. இங்க யாரும் கூலிக்கார பையங்கள் எல்லாம் எவ்வளவு திமிரா பேச கத்துக்கிட்டா பார்த்தியா? ஆமா ஆமா, களி முத்தி போச்சு. இல்ல காலம் மாறி போச்சு. என்னடா சொன்ன? முதலாளி இவன் அரியா பையன், சின்ன பையன், தப்பு பண்ணிட்டான். போடா போய் வேலையை பாடுறான். அவன் தான் ஏற்கனவே ஏறி வர்றான் குதிரை மேல. அவகிட்ட ஏட்டா போடா போய் வேலையை பாடுறா. முதலாளி ஐயா சாமி, கிளியூர் ரத்னா வீட்டுக்கு ஒரு 100 மூட்டை சம்பாடல் அனுப்பிச்சிரு. இல்ல அது நம்ம வீட்டுக்குன்னு தனியா ஒதுக்குறதாச்சுங்களே. அதுவும் வீடுதான். யோ நீ பேசலையா, குதிரை பேசுது. ஐயா சாமி அனுப்பிச்சிருங்க. ஆனா அதை எந்த கடற்கரை எழுதுறது? அம்மன் கோயில் காணிக்கணும் எழுதி வை. ஆகட்டும் ஆகட்டும். சிங்காரம் பாப்பலாம். என்னையா அது அக்கிரமமா இருக்குது? வெப்பாட்டி வீட்டுக்கு அனுப்புறேன்ல, அம்பாள் சன்னிதானத்துக்கான் இப்படி எல்லாம் கணக்கு எழுதுறான். நாளைக்கே கைவிரல் இப்படி ஆயிடும். ஐயோ ஐயோ. தர்மராஜா மாதிரி இருந்தார் பெரிய ஜமீன்தார். அவர் பேரை கெடுக்க வந்திருக்கான். எனக்கு வந்த கோபத்துல குதிரையில இருந்து அவனை உருட்டிருப்பேன். என் தம்பியோட படிப்பு கெட்டு போயிடுமே சும்மா. மாமா எனக்கு ஒரு 10 ரூபா பணம் கொடுங்க, நான் கிளியூருக்கு போய் என் தம்பிக்கு பேனா வாங்கிட்டு வரேன். கிளியூரா போற? புடி 10 ரூபா. அப்படியே 100 மூட்டை நெல்ல அந்த கிளியூர் ரத்னா வீட்டுல இறக்கிடு. நீ பேனா வாங்கி கொடு. நெல் விஷயம் நான் பாத்துக்கிறேன். அம்பாள் சன்னிதானத்துக்கு தர்மம் தர்மமா இது கருமம். கண்ணாடி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ. மூளை இல்ல, வெண்டைக்காய் தின்னு. தனியா வர்ற பொண்ணுகிட்ட பம்பா பண்ற. இன்னும் என்ன பண்ற பாரு. செஞ்சு காப்பி பார்க்கலாம். அடிக்க அடிக்க வர அடிக்க அடிக்க. எங்க போயிடுவேன்? இந்த தங்கத்துக்கிட்ட வந்துதான் தீரணும். கமலா, நீ வந்து ரொம்ப நேரமாச்சு, வீட்டுக்கு போல? இன்னைக்கு கோயிலுக்கு போலியா? தெய்வத்தை வழியிலேயே கண்டித்த பிறகு கோவிலுக்கு எதுக்கு? இந்த விஷயத்துல பெண்களை மிஞ்சவே முடியாது. ஏன் கமலா? காலை வடிச்சு குட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். காலை ஒடிக்கிறதா? நீ என்ன சொல்ற? ஏன் கமலான்னு கூப்பிடுறதுல ஏன் அவட காலை வடிச்சுட்டா? காலை ஒடிச்சுட்டா? என் கமலா? என் கமலான்னு அவர் ஆசையா கூப்பிடுறாரு. எங்கம்மா ஓட பாக்குற? நான் கோவிலுக்கு போனோம். ஆமா, எப்போ டும் 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 கோவில்லே நடத்துறதா முடிவு பண்ணிட்டீங்களா? போ தங்கம். என்ன தம்பி, இதுதான் பட்டணத்து படிப்பா? வந்து வந்து அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. அண்ணன் பெரிய அண்ணன். தம்பி என்ன வச்சு வைக்கிறா வாயாடி? சும்மா நிறுத்து. இவ என்ன தெரியுமா செஞ்சா? நான் சந்தையில இருந்து வந்துகிட்டு இருந்தேன். புல்லு கட்டோட நேரா என் முன்னால வந்து, ஏய் பொய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காது. நீ புல்லு கட்டோட வந்தது பொய்யா? நீ தானே வழி மறிச்சு வம்பு பண்ண. பல்ல உடச்சு தம்பி. ஐயோ நீயா ரோடு கொட்டிடுச்சா? என்னன்னு
உனக்காக வாங்கிட்டு வந்த பேனாவை காணோம்டா. பத்தியா பொய் சொன்னதுக்கு கை மேல பணம் கிடைச்சிருக்கு. 4000 ரூபாடா, 4000 ரூபா. நான் என்ன செய்யணும் 4000 ரூபாய்? விடுங்கண்ணே, வேற வாங்கிட்டா போச்சு. போய் சொன்ன இந்த தம்பி பேனா திருடிட்டா. சுமாரியா ஒரு பேனாவை பத்திரப்படுத்த துப்புல சவுடால ஒண்ணும் குறைச்சிடல. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. செம்பத்துல ஒண்ணும் குறைச்சிடலன்னு சொன்னேன். வர்ற கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே அடிச்சு நல்லா அடிச்சு துவைச்சு காய போடு. கொடியா சொத்துக்கிட்டேன். கொடியா கொடியா. தங்க நீயா? நானேதான். நீதானே எனக்கு நல்லா தெரியும். எப்படி எப்படி? இப்படி குருட்டு குதிரையை வச்சுட்டு இருக்கிற முரட்டாளு நீ இல்லாம வேற யாரா இருக்க முடியும்? ஏன் குதிரைய குருடுன்னு சொல்றேன்? குதிரை குருடு இல்லையா? அப்ப நீதான் குருடு. ராஜா வெட்டு குதிரையா இருந்தாலும் கண்ட இடத்துல மேய போனா காலை வெட்டிடுவாங்க. ஆமா. என்ன மாமா உதைக்குதா? வேலை பார்த்து போட பாத்துக்கிட்டு தானே இருக்க. நீங்க படுற அவஸ்தைய இங்கேயும் சிக்குது. அது நல்ல கணக்கா இருந்தா சரியா இருக்கும். நாகநாதன் கணக்கு இல்ல. கணக்கு பிள்ளையா? என்னடா எங்கரையா கிளியூர் போறாராம், நீங்களும் கூட போகணுமா? தயாராயிருக்கு. போடா, கூடவே ஒருத்தர் இருக்கானே சால்ரா சிஞ்சாரா, அவனை போய் சொல்றா. சால்ரா தாளத்தை தப்பா போட்டுட்டு கால் உடஞ்சு கிடக்கலாம். நீங்க தான் போகணும். நல்ல வேலை உங்களுக்கு. ஏண்டா அவன் ஜமீன்தாரன் கண்ட சிரிக்குங்க வீட்டுக்கு உள்ள போயிடுறா. நான் வெளியே காவல் நிக்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே? டேய் ஐயா வரமாட்டேன்னு சொன்னாலும் ஏன் கட்டுற ஏன் கட்டுற? இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? யார் வைத்துட்டாங்க? இல்லடா, அவன் நிலத்தை பார்க்க போறேன்னு அந்த ஊருக்குள்ள அவன் பண்ற அக்கிரமம் ஆண்டவனுக்கே அடுக்குவான். ஆண்டவனோட மறுபிறவி ஆச்சே நம்ம ஜமீன்தாரையா. கிளியூர் எங்க, சோலையூர் எங்க, 50 கல்லு இருக்கும். நேரடியா போய் பணத்தை பட்டுவாரா பண்றாருன்னு சொன்னா அவரை போல ஒரு தெய்வமான நீ எங்க இடங்கு சாவி பத்திரம் வர நெல்லு முட்டையெல்லாம் கடற்கரை. ஊருக்கு உதவி செய்யறதாக கனவு கண்டுகிட்டு வேலையில கோட்டை விட்டுறாத. இந்த பாதை கிளியூருக்கு போதுங்க. அது முன்னாலே சொல்லக்கூடாதா? இப்பதான் என்ன குதிரையை திருப்பிக்குவா. ஐயா சாமி, இப்படியே திரும்பி போ. ஐயோ, இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டா ஐயா பயமா இருக்கா? அதுக்கு இல்லீங்க, இவ்வளவு பெரிய காட்டுல உங்களை தனியா விட்டுட்டு போறதுன்னா பயம். போய்யா. ஐயோ, கணக்கு பிள்ளைக்கு இது மரியாதை இல்லைங்க. போ. ஐயோ
பொறுக்கி பழக யார்கிட்ட வர கமலா, கொற்ற மழையில ராத்திரி நேரத்துல எங்க வந்த? நாளைக்கு நானும் உங்க கூட பட்டணத்துக்கு வர போறேன். என்னது? முடியாது கமலா, முடியாது. அப்படின்னா நான் இங்கிருந்து போக போறது இல்ல. ரொம்ப நல்ல முடிவு கமலா, நல்ல முடிவு. ஊர்ல பெரிய குடும்பம், ஜமீன்தார் குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட ஓடி போயிட்டாங்கிற கெட்ட பேரை சம்பாரிச்சு கொடுக்க எவ்வளவு சுலபமா துணிஞ்சிட்டேன். கமலா, குடும்ப அந்தஸ்துக்கு குந்தகம் வராம நீ நடந்துக்கணும். வளர்த்த அண்ணனுக்கு கடமை தவறாத தம்பியா நான் நடந்துக்கணும். என்ன சொல்றீங்க? என் தம்பிக்கு உங்க கமலாவை கொடுங்க. எங்க அண்ணன் வந்து பொண்ணு கேட்கிற அளவுக்கு பணபலத்தை உயர முடியாட்டாலும் படிப்பிலேயே உத்தியோகத்திலேயுமாவது நான் உயர வேணாமா? கமலா, காதலிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உரிமை இருக்கும் அந்த அளவுக்கு கடமையை செய்யணுங்கிற உணர்வு வேணும். நீயும் நானும் கணவனும் மனைவியுமா ஆகணுங்கிற விதி இருந்தா அதை மாற்ற எந்த சக்தியாலும் முடியாது. இடையில எவ்வளவு பெரிய இடைஞ்சல் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்கு வேணும். உங்க எண்ணப்படியே நடக்கிறேன். உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். கமலா, சீக்கிரமா படிச்சுட்டு சீக்கிரமா உத்தியோகம் பார்த்து சீக்கிரமா ஊருக்கு வந்து சீக்கிரமா உன் கழுத்துல தாலிய கட்டு. இப்போ சீக்கிரமா நான் இங்க இருந்து போகணும். அவ்வளவுதானே? வாப்பாத்துறேன், உன்னை வழியனுப்பதான் வந்திருக்கேன். நல்லா படிச்சு ஊருக்கும் உங்க அண்ணனுக்கு நல்ல பேரு வாங்கும். நீ பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய உத்தியோகம் பார்க்க போறவன், நான் படிக்காதவன் என் காலில் விடுவியடா. அண்ணே, நீங்க எனக்கு கூட பிறந்தவர் மட்டுமில்லை, எல்லாமே நீங்களா இருந்து என்ன உருவாக்கி இருக்கீங்க. உங்க ஆசீர்வாதம் மேலும் மேலும் எனக்கு துணையா இருக்கும். நல்லா படிச்சுட்டு பெரிய ஆளா திரும்பி வரணும். போயிட்டு நேரமா பார்க்கணும். என்ன தேச்சு கொடுங்க பணம் நான் மாசம் மாசம் அனுப்பிச்சுடுறேன். ராத்திரில கண்ணு முடிக்காத போயிட்டு வரியா? கனவு உருண்ட கனவு உருண்ட படிக்க சாப்பிட்டுக்கிட்டே போ. யார் செஞ்சா படிப்பா? ஏதோ நெட்டு போடு. நான் தான்ப்பா. எப்படி அவனை விட்டுட்டு போறது? எனக்கு போறதுக்கே மனசுதான் தம்பி. போயிட்டு வரீங்களா? ஜாக்கிரத. ஒரு நெட்டு போடணும். அறுத்தக்கூடாது. அறுத்துறாது. அறுத்துறதுலாம் போலீஸ் இருக்கு. உன்ன தேடிட்டு இருக்காங்க. பாபா, நான் கேள்விப்பட்டதா உண்மைதான். இது எப்படி நடந்தது? நாம கேட்க வேண்டியது அவன் கேட்கிறான், முந்திக்கிறான். ஐயா, இது யார் செஞ்ச வேலை? அதத்தான் நான் உன்ன கேட்கிறேன், யார் செஞ்சாங்க? எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. 100 மூட்டை திருடி வித்து போட்டா ஒண்ணும் தெரியாதுங்க. ஒரு முட்டை நான் திருடி வித்தனா? ரங்கா, கிடங்கு உன்னுடைய பொறுப்பு தானே இருந்தது? ஆமாங்க. கிடங்கு சாவி உன்கிட்ட தானே இருந்தது? ஆமாங்க. கணக்குல ஐயா ஐயா, நீங்க ரெங்கன் கிட்ட சாவி கொடுக்கும் போது கிடங்குல எத்தனை மூட்டை இருந்தது? நான் எண்ணி பார்க்கும் போது 200 வந்துச்சுங்க. இப்போ 100 தாங்க வருது. 100 முட்டையா? ஐயா, இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சார், எப்படி எல்லாம் கேட்டா அவன் சொல்ல மாட்டான். ஜமீன்தார் ஐயா, ஏன் சத்தம் போடுற? நீ மூட்டை திருடனுக்கு சாட்சி இருக்கு. ஏன் முனியா ஐயாட்ட சொல்றான்? ஐயா, நேத்து மத்தியானம் நம்ம பெரிய வாய்க்கா பக்கத்துல ரெங்க ஒரு வளர்ந்த ஆளுகிட்ட பணத்தை எண்ணி எண்ணி வாங்கிட்டு இருந்தா. ரெங்கா, நீ சொல்லு. நேத்து ராத்திரி 11 மணி இருக்குங்க. 2 வண்டி நிறைய நெல்லுங்களை ஏற்றிக்கிட்டு ரெங்க தனியா போய்கிட்டு இருந்தான். டேய் சங்கிலி, சொல்லேண்டா. ஆமாங்க ஐயா, நானும் பார்த்தேங்க. டேய் சங்கிலி, டேய் முனியா,
ஏன்டா அப்படி போய் சொல்றீங்க? ஜமீன்தார் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தாரா? ஐயா ஐயா, சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பெரிய ஹரிச்சந்திர மகன் இன்ஸ்பெக்டர், இவங்க அம்மாவுக்கு திருடி, அந்த திருடி திருச்சி பெற்ற பிள்ளைதான இவன்.